ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்கிற இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டு போங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளமோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2ல் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் யூனிட் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டண்டான 15 மார்க் கொஸ்டின் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் டக்ட்டு, டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரே, டெவலப்மெண்ட் ஆஃப் எல்போ, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபனல், இந்த மாதிரி 4 இம்பார்ட்டன்ட் 15 மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரெக்டாங்குலர் டக்ட் அந்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்குலர் டக்ட்டை வந்து எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டக்ட்டு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 கீழே இருக்குது, பார்ட் 2 வந்து மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7 டைமென்ஷன் மாதிரி ஒன்று தெரியுது, 7 மாதிரி தெரியுதுங்களா? அந்த 7 மாதிரி தெரிகிற அந்த டைமென்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வரைய போகிறோம். ஓகேங்களா? அது வரைஞ்சிட்டு தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 7 மாதிரி தெரியுதா அதை வரையலாம். ஸோ அதை டைமென்ஷன் பாருங்கள். ஹரிசாண்டல் டைமென்ஷன் வந்து மேலே இருக்கிற ஹரிசாண்டல் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 mm. ஸோ இது வந்து நீங்கள் வரையும் போது என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்பில் டவுனில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வந்து வரைங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 40 mm ஹரிசாண்டல் லைன் வந்து 40 mm. ஸோ 40 mm வந்து ஒரு லைன் போட்டுருங்க. 40 mm லைன் போட்டுட்டு வெர்டிகலாக ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 70 mm. ஓகே, 70 mm ஒரு லைன் போட்டுருங்க. 70 mm வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா? கீழே ஹரிசாண்டலாக ஒரு டைமென்ஷன் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 mm. 25 mm போட்டாச்சு. ஸோ கீழே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 mm லென்த்து போடணும். கீழே இங்கேயும் ஒரு 25 mm லைன் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் லென்த்து வந்து பார்த்தா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70 mm. 70 mmல வந்து 25 mm போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 45 mm. ஸோ இந்த லென்த்து வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 45 mm இருக்கும். ஸோ அது அந்த கோடு வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 45 mmக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கோடு போட்டுருங்க. 45 mm ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு இன்க்ளைண்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ இந்த 7 மாதிரி இருக்கிற டைமென்ஷன் வந்து நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ஏரோ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணணும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இது மொத்தம் எவ்வளோ வரும்? 70 mm. ஓகே, ஏரோ மார்க்கில் நாம் இது 70 mm அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 mm அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? 70 mm 25 mm. இது 45 mm நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த கொஷினை பாருங்கள். பார்ட் 1 வந்து கீழே இருக்குது, பார்ட் 2 வந்து மேலே இருக்குது. இப்போ பார்ட் 1 தான் ஃபஸ்ட்டு நான் டெவலப் பண்ண போகிறோம். பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் ஒரு ரெக்டாங்குலர் தெரியும். ஓகேங்களா? எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் உங்களுக்கு ரெக்டாங்குலர் மாதிரி தெரியும். ஓகேங்களா? அதான் இது 25, இது வந்து 50, இது 25, இது 50, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி தெரியும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் நம்ம இப்போ வந்து கீழே வந்து வரைய போகிறோம். எதுக்கு கீழேனா இப்போ டயக்ராம் போட்டலாம், அந்த டயக்ராம் கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு ஒரு கீழே ப்ரொஜெக்ஷன் போட்டுருங்க. இது வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த ப்ரௌன் கலர்லாம் நமக்கு லைட்டாக தான் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தோராயமாக நீங்கள் வந்து கேப் விட்டுடலாம். நீங்கள் ஒரு 10 இங்கே ஒரு தோராயமாக நீங்களே இங்கே கேப் விட்டுட்டு நீங்களே போடலாம், தோராயமாக போடலாம். இது வந்து 25 mm இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது கீழே வந்து அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 mm இருக்கும். ஓகேங்களா? இது ஹைட்டு வந்து 50 mm. அதே 50 mm வந்து இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுருங்க, இந்த பக்கம் ஒரு கோடு, ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் கொடுத்துடலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் நேம் கொடுத்துடலாம். அதாவது A B C D
இந்த மாதிரி நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ABCD, இது வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுங்க நேம், ABCD ஸ்மால் லெட்டரில் கொடுங்க. ஸோ இங்கே டிசின்னு இருக்குல்ல, அதே மாதிரி இதில் விடுபட்டதுன்னா AB, இதில் விடுபட்டது வந்து AB. ஸோ அந்த ABயும் இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, போட்டுட்டு நீங்கள் இது மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணுங்க. இது வந்து 25 mm, இது 50 mm அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடுங்க. ஸோ இது எல்லாமே லைட்டாக தான் தெரியணும். ஓகேங்களா, அந்த க்ரீன் கலரில் போட்டதாம உங்களுக்கு வந்து பார்த்தா டார்க்காக தெரியணும். ஸோ இப்போ இங்கேருந்து தோராயமாக நீங்களே ஒரு 10 mm 50 mm ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ABCD இது வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1. ஸோ இங்கே பார்ட் 1 அப்படின்னு போடுங்க. இங்கே வந்து பார்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். இது பார்ட் 1 தான் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் பார்ட் 1 அளவு வந்து எவ்வளோ, AB வந்து 25, BC 50, CD 25, DA வந்து 50. ஸோ அந்த டைமென்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். AB வந்து எவ்வளோ, AB வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணுங்க 25 mm. ஓகேங்களா, அடுத்து வந்து 50 mm, அடுத்தது 25 mm, அகைன் 50 mm லாஸ்டா. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம். இது வந்து BABCDA, அதாவது இது ஏபியோட லென்த் வந்து 25, BC 50, CD 25, DA வந்து 50. ஸோ இந்த மெஷர்மெண்ட் 25 50 25 50 இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா, போட்டுட்டு இப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம். அப்படியே இழுத்து விட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் மீட்டிங் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்மால் லெட்டர் ஏ இங்கே இருக்குது, கேபிட்டல் ஏ இங்கே இருக்குது. ரெண்டு எங்கே மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி பி, கேபிட்டல் பி இங்கே இருக்குது, ஸ்மால் பி இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி சி இங்கே இருக்குது, இந்த சி ஸ்மால் சி இங்கே, கேபிட்டல் சி இங்கே. ஸோ எங்கே மீட் ஆகுது, இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அதேமாதிரி டி இங்கே இருக்குது, ஸ்மால் டி இங்கே இருக்குது. ஸோ எங்கே மீட் ஆகுதோ அங்கே வந்து மார்க் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏவும் வந்து அதே இடத்துல தான் இருக்குது, அதுவும் வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணிய பாயிண்ட்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ க்ரீன் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் வந்து நமக்கு டார்க்காக தெரியணும். மற்ற நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு பென்சிலில் போடும்போது லைட்டாக தான் தெரியணும். இந்த க்ரீன் கலர் போட்டு தான் உங்களுக்கு டார்க்காக தெரியணும். ஸோ இது வந்து பார்ட் 1 டெவலப்மெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷன் வந்து நீங்கள் ஏரோ மார்க் போட்டு நீங்கள் கீழே அப்படி ஏரோ மார்க் போட்டு வந்து டைமென்ஷன் எழுதுருங்க. நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஏரோ மார்க் போட்டு டைமென்ஷன் கரெக்டாக போடுங்க. இப்போ வந்து பார்ட் 2 வந்து டெவலப் பண்ண போகிறோம். பார்ட் 2 டெவலப் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் அதே மாதிரி கீழே வந்து ஒரு பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டலாம். அதே மாதிரி இப்போ லெஃப்டில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து போட போகிறோம். தோராயமாக இங்கேருந்து ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு கேப் விட்டுருங்க. ஒரு இந்த இடத்துல தோராயமாக ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுருங்க. ஓகேங்களா, வெர்டிக்கல் லைன் போட்டாச்சு. ஸோ இது எவ்வளோ இருக்கணும், 25 mm. ஸோ அந்த கொஷினை பாருங்கள். பார்ட் 2 வந்து பார்த்தோன்னா அந்த டெவலப்மெண்ட் ஏரியா வந்து 25 50 25 50 இந்த டைமென்ஷன் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி 25 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் வந்து 50. ஸோ 50 அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்து எவ்வளோ இருக்கும், 50. ஓகேங்களா, ஸோ 50 இருக்கும். அப்படியே கீழே வந்து கோடு போடுங்க. அப்படியே ஒரு இந்த பக்கம் ரைட்டில் ஒரு கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம். இங்கே ஏபிசிடி இருக்குங்களா, இதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துடலாம் ABCD. ஸோ இந்த நேம் இருக்குல்ல அதே மாதிரி தான் இங்கே வந்து அது கேப்சூல் இருக்கணும். இது வந்து 25 50 25 50 இந்த டைமென்ஷனில் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ கீழே எப்படி இந்த பாக்ஸ் வந்து பிரித்து இந்த பக்கம் போட்டோமோ அதே மாதிரி
வெர்டிகலாக வந்து இப்போ அதே மாதிரி பிரித்து போட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த டயக்ராம் வரையறதுக்கு ஸ்கேல் மட்டும் இருந்தாவே போதும், வரைஞ்சிடலாம். வேறு எந்த ஈக்குமெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு இங்கே கொஞ்சம் தோராயமாக கேப் விடுங்க. அதாவது நாமளே விட தான் 15 mm 20 mm ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரி வந்து ஒரு கேப் விட்டுட்டு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ஏபி இதானே, ஏபி வந்து 25 அளவு இருக்கணும். ஓகேவா? ஏபி வந்து 25 mm அளவு இருக்கணும். ஸோ 25 mm மார்க் பண்ணி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி வந்து 50 mm. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ பிசி வந்து 50 mm மார்க் பண்ணுங்க. 50 mm. நெக்ஸ்ட்டு கோடு கொஞ்சம் பெருசாக கூட போட்டுருங்க. 50 மார்க் பண்ணிச்சா நெக்ஸ்ட் வந்து சிடி வந்து 25 mm மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அகைன் வந்து 50 வரும். லாஸ்ட்டாக வந்து திருப்பியும் 25 வரும். ஸோ லாஸ்ட்டாக இங்கே வந்து முடியுது. ஓகேங்களா? அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடு போடு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுங்க. அது வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இங்கே ஸ்மால் ஏ இங்கே இருக்குது, கேபிட்டல் ஏ. ஸோ கேபிட்டல் ஏ இங்கே இருக்குது. ஸோ இதில் அப்படியே லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அங்கே மீட்டா அதை வந்து மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இடம் மார்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பி, ஸ்மால் பி எங்கே இருக்குது? கீழே இருக்குது பாருங்கள். ஸ்மால் பி இங்கே இருக்குது. இது நம்ம மார்க் நேம் போட்டுருங்க. பிசிடிஏ இந்த மாதிரி வந்து நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு இப்போ மார்க் பண்ணலாம். ஸோ பி ஸ்மால் பி இங்கே இருக்குது, கேபிட்டல் பி இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ரெண்டும் மீட், ஸ்மால் பி கேபிட்டல் பி ரெண்டும் மீட் ஆகிற இடம் வந்து இது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சி, இந்த சியும் இந்த சியும் ஸ்மால் சியும் கேபிட்டல் சி எங்கே மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பி, பி வந்து பார்த்தீங்கன்னா சாரி டி, டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கிற இடத்துல அதே இடத்துல தான் டி. ஸோ இது வந்து டி வந்து இந்த மாதிரி வரும். இதுதான் டி. அதே மாதிரி ஏ வந்து கீழே இருக்கு, அதே மேலே ஏ வந்து அதே லைன் தான் வரும். ஒரு ஃப்ளாட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம பார்ட் 2 அப்படின்னு எழுதிக்கணும். இது வந்து பார்ட் 2 டெவலப்மெண்ட், இது வந்து பார்ட் 1 டெவலப்மெண்ட், இது வந்து பார்ட் 2 டெவலப்மெண்ட், இது வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது ஃபைனலாக வந்து இது 25 50 25 50 இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 7 மார்க்கில் டைமென்ஷன் பண்ணுங்க. டைமென்ஷன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 15 மார்க் கிடச்சிடும், ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.